பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திற்கான முகவுரையை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். 6ஆம் அதிகாரத்திலே ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவனும் திருச்சபையும் போர் வீரனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. போர் வீரன் சிறந்த போர் வீரனாக வேண்டுமென்றால் இள வயதிலேயே பெற்றோரால் ஏற்றுவிதமாய் பயிற்றுவிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்றும் சிந்தித்தோம். வாசிக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இதை ஏன் நியாயம் என்று சொல்கிறார்? இதுதான் கர்த்தருடைய சித்தம். அது மட்டுமல்ல, இதுவே தேவனுடைய வழி. ஒரு போர் வீரன் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதற்கான அடிப்படை பயிற்சி குடும்பத்தில் ஆரம்பமாகிறது. ஒரு போர் வீரன் கீழ்ப்படிய கற்றுக்கொண்ட பின்னர் உயர்வான அதிகாரத்திற்கு உயர்த்தப்பட மற்றவர்களுக்கும் கட்டளை கொடுக்கிறவனாக தகுதி பெறுகிறான். எப்படி ஒரு போர் வீரன் கீழ்ப்படிய கற்றுக்கொண்டு இருக்கிறானோ, அதுவே மற்றவர்களுக்கு கட்டளை கொடுப்பதற்கு அவன் பெற்றுக்கொண்ட கட்டளைகளின் பயிற்சியாயிருக்கிறது. முதலாவதாக, பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே அவன் கீழ்ப்படிய கற்றுக்கொண்டவனாயிருக்க வேண்டும். பின்னர் எஜமான் வேலைக்காரன் என்ற உறவிலே பயிற்சி வேண்டும். வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முதலாவது குடும்ப சூழலிலே பெற்றுக்கொள்கிறோம், பின்னர் பணி செய்யும் இடத்திலே பெற்றுக்கொள்கிறோம். குடும்ப சூழலிலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாதவர்கள் பணி செய்கிற இடத்திலேயும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது கடினமே. இயேசு கிறிஸ்துவை குறித்து லூக்கா எழுதும் பொழுதும், லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே, பின்பு அவர் அவர்களுடனே போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று எழுதியிருக்கிறார். இந்த பகுதியிலே நாம் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய 2 அடிப்படை சத்தியங்கள் உண்டு. முதலாவதாக, பவுல் அப்போஸ்தலன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை குறித்து பேசி கொண்டு இருக்கிறார். அதாவது 5வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, கணவன் மனைவி உறவுள்ள ஒரு குடும்பம் அது. உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று இங்கே கூறுகிறார். கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்து கொண்ட பெற்றோரின் பிள்ளைகளும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிறார்கள். பெற்றோர் அதை குறித்து அக்கறை உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிலே யாராவது ஒருவர் மட்டும் விசுவாசியாக இருந்தாலும் கூட, ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்து எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பவுல் கொரிந்து சபைக்கு இவ்விதமாய் கூறியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7:14. அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன. இவ்வாறு கூறுவதனாலே பெற்றோர் விசுவாசியாக இருப்பதனாலே பிள்ளைகளும் விசுவாசிகளாகிவிடுகிறார்கள் என்பதல்ல, பிள்ளைகளும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வேண்டுமென்று கர்த்தரிடத்திலே பற்றி பிடித்து கேட்பதற்கான உரிமை கிடைக்கிறது. இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த பிள்ளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக இருக்கும் பொழுது அவிசுவாசியான தாயோ தகப்பனோ இருப்பார்கள் என்றால் அது எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்ப்பது கடினமாயிருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய நேயர் வட்டத்திலே சில குடும்பங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். பெற்றோர் இன்னமும் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வரவில்லை. அப்படிப்பட்ட நேரத்திலே சில வேளைகளிலே பிள்ளைகள் மனிதனுக்கல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். இரண்டாவதாக, கீழ்ப்படியுங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கீழ்ப்படியுங்கள் என்ற வார்த்தையை விட வித்தியாசமான வார்த்தை. மனைவியானவள் கணவனுக்கு சரி சமமானவளாய் காணப்படுகிறாள். அங்கே புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறபடினாலே, பொறுப்பில் இருக்கிறபடினாலே அவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறாள். இங்கே ஒரு குழந்தை அல்லது பிள்ளைகள் எப்படி கீழ்ப்படிய வேண்டுமென்றால், ஒரு எஜமானுக்கு ஒரு அடிமை ஒரு வேலையால் கீழ்ப்படிவது போல கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயும் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயும் கீழ்ப்படிதலை குறித்து சொல்லும் பொழுது ஒரே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பெற்றோருக்கு கீழ்ப்படியாத சூழ்நிலை மிக கீழ்த்தரமான ஒரு சூழ்நிலை. தேசத்தின் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றால் அதற்கு காரணமாய் இருக்கிறவர்கள் பெற்றோருக்கும் கீழ்ப்படியாத குணநலம் உள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். இன்றும் சிலருக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்றால் அது கடினமானதாகவும் கசப்பானதாகவும் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை கவனியுங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும்
நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும். புதிய காலங்களின் ஒரு அடையாளம் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது. இன்று பல குடும்பங்களிலே பெற்றோர் வேதனையோடு சொல்லும் ஒரு காரியம் என்னவென்றால், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். சில பிள்ளைகள் தங்கள் பெற்றோரையே கொலை செய்யவும் துணிகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயது வரும்பொழுது பெற்றோருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கிறவர்களாகிறார்கள். அப்பொழுது அவர்கள் பெற்றோரை விட்டு கடந்து சென்று தங்களுக்கான குடும்பத்தை அமைத்துக் கொள்ள வேண்டியவர்களாகிறார்கள். அம்மாவின் பிள்ளையாக இருந்த காலம் முடிந்தது. தனது சொந்த குடும்பத்தை துவங்கும் காலம் வருகிறது. இது ஓரளவு இயற்கையானதாக இருக்கிறது. தாயின் முன்தாவணியை பிடித்து கொண்டு அலைந்த காலம் உண்டு. தனக்கென ஒரு குடும்பத்தை அமைக்கும் நேரம் அவன் வாழ்க்கையிலே வந்துவிட்டது. அவன் தன் சொந்த கால்களிலே நிற்க வேண்டிய வயதிற்கு வந்துவிட்டான். இப்படி சுதந்திரத்திற்காக போராடுவது வேறு, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது வேறு காரியம். எபேசியர் 6 அதிகாரம் 2-3 வசனங்கள். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு 10 கற்பனைகள் அடிப்படை அல்ல. இவ்வாறு நான் கூறுவதனாலே 10 கற்பனைகளை ஒரு விசுவாசி மீறி நடக்கலாம் என்பதும் பொருள் அல்ல. ஒரு குடும்பத்தில் உள்ள இளைய தலைமுறையினர் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். இந்த இளைஞர்கள் வளர்ந்து பெரியவர்களாகும் காலத்திலேயும் பெற்றோரை கனம் பண்ணி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷத்துடன் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், 10 கட்டளைகளில் உள்ள எல்லா கட்டளைகளும் புதிய ஏற்பாட்டிலே மீண்டுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓய்வு நாளை குறித்த கட்டளை மட்டும் சொல்லப்படவில்லை. யாத்ராமம் 20 அதிகாரம் 12 வசனத்திலே நாம் பார்ப்பது போல, பெற்றோரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு நீடித்த வாழ்வு வாக்கு பண்ணப்படுகிறது. மற்ற எல்லா கற்பனைகளும் கை கொள்ளப்படாவிட்டால் என்ன கிடைக்கும் என்பதும் கூறப்பட்டிருக்கிறது. கை கொண்டால் என்ன நன்மை கிடைக்கும் என்று கூறப்படவில்லை. சிம்சோனும் அப்சலோமும் இந்த கற்பனைக்கு கீழ்ப்படியாதவர்கள். அவர்கள் வாழ்நாள் மிக குறுகியதாக இருந்ததென்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. சிம்சோன் ஒரு நியாயாதிபதியாயிருந்தான். ஆனால் அவன் இளைஞனாயிருந்த பொழுதே மரிக்க வேண்டியதாயிற்று. அப்சலோம் தகப்பனாய தாவீதுக்கு விரோதமாக கலகம் செய்தான். அவனும் இளைஞனாயிருக்கும் பொழுதே கொலை செய்யப்பட்டான். எபேசியர் 6 அதிகாரம் 4 வசனம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. சிட்சை என்று சொல்லும் பொழுது தவறு செய்யும் பொழுது கொடுக்கப்படுகின்ற தண்டனைகள். போதனை என்று சொல்லும் பொழுது செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது. பெற்றோர் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டும். நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ்ந்த பிள்ளைகளுக்கு இந்த கட்டளை கொடுக்கப்படவில்லை. கிருபையின் கீழ் வாழும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் நாம் செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளைகளை அநியாயமாக தண்டிக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதும் கர்த்தருடைய வசனங்களை போதிக்க வேண்டியதும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் வாழ வேண்டியதும் பெற்றோரின் கடமையாயிருக்கிறது. பெற்றோர் குடும்ப சூழலிலேயும் ஒரு விசுவாசியாக ஒரு சாட்சியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை கோபப்படுத்தும் காரியங்களை செய்யாமல் இருப்பதை குறித்து ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். பிதாக்களே என்று சொல்லும் பொழுது இந்த இடத்திலே தாய்மாரே என்பதும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குடும்பத்திலே ஒழுக்கத்திற்கு தகப்பனே பொறுப்பாயிருக்கிறார். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வழியிலே வளர்ப்பதற்கு பொறுப்பு தகப்பனே. ஆனால் இந்த பொறுப்பு தாயையும் சார்ந்ததாயிருக்கிறது. தகப்பனார் தண்டிக்கும் பொழுது தாயார் செல்லம் கொடுத்து கெடுக்கிற அநேக வாலிபர்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அதை குறித்து பெற்றோர் பேசி 2 பேரும் சேர்ந்து கண்டிக்க வேண்டும். தாய் கண்டிக்கும் பொழுது தகப்பன் செல்லம் கொடுத்தோ, தகப்பன் கண்டிக்கும் பொழுது அதை நீ கவனிக்காதே என்று தாய் சொல்வாள் என்றால் அந்த பிள்ளைகள் கர்த்தர்க்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்க்கப்பட முடியாது. கணவன் இல்லாமல் மனைவி மட்டும் பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் குடும்பங்கள் உண்டு. தாயற்ற பிள்ளைகளை பொறுப்போடு வளர்க்கும் தகப்பன்மாரும் உண்டு. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக நாம் கருத்தோடு ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் மிகச் சிறப்பாக தங்கள் பிள்ளைகளை வளர்த்த அருமையான சகோதர சகோதரிகள் உண்டு. அவர்களுக்காக கர்த்தரை துதிப்போமாக. பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் என்று சொல்லும் பொழுது அதற்காக அவர்களை இஷ்டம் போல விட்டுவிட முடியாது. நீதிமொழிகளின் புத்தகத்திலே இதை குறித்த அநேக ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீதிமொழிகள் 13:24.
பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமொழிகள் 19:18. நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிட்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப ஒட்டாதே. நீதிமொழிகள் 22:15. பிள்ளையின் நெஞ்சில் மதியீனமூட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். நீதிமொழிகள் 23:13-14 வசனங்கள். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. நீதிமொழிகள் 29:15 வசனம். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டப்படி விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். நீதிமொழிகள் 29:17. உன் மகனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனை அடிக்கும் பொழுது, மகனே, நான் உன்னை அடிப்பது உனக்கு வலிப்பதை விட எனக்கு அதிகமாக வலிக்கிறது என்று கூறினார். அதற்கு அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆமாம், எனக்கு வலிக்கிற இடத்திலேயே உங்களுக்கு வலிக்கவில்லை என்றானாம். பிரியமானவர்களே, எதற்கெடுத்தாலும் கீழ்ப்படியாமல் எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள் அடி கொடுக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு ஒரு வயது வரம்பு இருக்கிறது. சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்கள் அடம் பிடித்து அழுகிறார்கள் என்றால் அந்த நாட்கள் முதலே அந்த பிள்ளைகள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இள வயதிலே பிள்ளைகள் நம்மை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்துவிட்டு அவர்கள் இஷ்டப்படி வாழ அனுமதித்துவிட்டு தண்டிக்க துவங்கினால் பிள்ளைகள் திருந்த மாட்டார்கள். எனவேதான் 5 வளையாதது 50 வளையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே தகப்பனோ தாயோ கோபமாய் இருக்கும் பொழுதும் பிள்ளைகளை தண்டிக்கக்கூடாது. பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. வேறு எதையாவது மனதிலே வைத்துக்கொண்டு வேறு யார் மேலாவது உள்ள கோபத்தை பிள்ளைகள் மேல் காட்டுகிறார்கள் என்றால் அதையும் பிள்ளைகள் அறிவார்கள். சில தாய் கணவன் மேலே உள்ள கோபத்தை பிள்ளைகள் மேல் காட்டுவாள். சில தகப்பனாரும் மனைவி மேல் உள்ள கோபத்தை பிள்ளைகள் மேல் காட்டுவார்கள். இப்படிப்பட்ட குடும்பங்களிலே பிள்ளைகள் சரியாய் வளர முடியாது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தது போல அடிப்பதனாலே பிள்ளைகள் மரிப்பதில்லை. சில குடும்பங்களிலே தகப்பனார் தண்டிக்கக்கூடிய மனப்பக்குவம் பெற்றவராயிருக்கிறார். சில குடும்பங்களிலே தாயார் பிள்ளைகளை தண்டிப்பதிலே சரியாக செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகள் சரியான போதனை பெற வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவோடு கூட சரியான உறவுள்ளவர்களாய் அவர்கள் வளர முடியும். உலகத்திற்குள்ளே செல்லும் பொழுது வரக்கூடிய சோதனைகளை குறித்து எச்சரிப்பு கொடுத்து எப்படி அவர்கள் விலகி வாழ வேண்டும் என்பதை பெற்றோர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எந்தெந்த வயதிலே எப்படிப்பட்ட சோதனைகளெல்லாம் வரும், அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுரை கொடுக்க வேண்டியது பெற்றோரின் பொறுப்பாயிருக்கிறது. சரியான காரியத்தை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் உலகம் அவர்களுக்கு தவறான காரியத்தை கற்றுக் கொடுக்க மிக ஆவலோடு காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வழிநடத்தும் ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று கூற வேண்டும். ஊழியர் ஒருவர் தனது அனுபவத்தை குறித்து இவ்வாறு எழுதியிருக்கிறார். எனது மனைவி ஒருபொழுதும் உதவி போதகராக பணி செய்யக்கூடாது என்பதை குறித்து உறுதி உள்ளவனாக இருந்தேன் என்று கூறுகிறார். எந்த திருச்சபைக்கு அவர் பணிக்கு சென்றாலும் அந்த திருச்சபையிலே அந்த ஊழியரின் மனைவி எந்த ஒரு தலைமை பொறுப்பை எடுக்கவும் அவர்களுக்கு அனுமதி கிடையாது. அது பெண்கள் ஐக்கிய சங்கமாயிருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளின் ஊழியமாயிருந்தாலும் சரி, சுசேஷ பணியாக இருந்தாலும் சரி, என்னுடைய மனைவி எனக்கு மனைவியாகத்தான் இருக்கிறாளே ஒழிய அவள் உதவி போதகர் அல்ல என்று கூறிவிடுவார். அவள் என்னுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கவனிக்க பொறுப்புள்ளவளாயிருக்கிறாள், அதுவே மிக முக்கியமானது என்று கூறுவார். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உதவி செய்வது மிக முக்கியமானது. சில ஊழியர்களுடைய குடும்பத்திலே அவர்கள் மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மற்ற பல காரியங்களுக்கு கொடுத்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய காலகட்டங்களிலே வளர்க்க வேண்டிய விதமாய் வளர்க்க தவறியிருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, நீங்கள் ஒரு ஊழியரின் வாழ்க்கை துணையாக இருப்பீர்கள் என்றால் முதலாவது உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கள். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதமாய் வளர்ப்பதிலே கவனம் செலுத்துங்கள். பிள்ளைகள் வளர்ந்து கர்த்தருக்கு சாட்சியாக வளரும் காலத்திலே நீங்களும் மற்ற ஊழியங்களிலே இன்னும் அதிகமாக நேரத்தை கொடுக்கலாம். சூசன்னா வெஸ்லி தனது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நேரத்தை ஒதுக்கி அவர்களோடு பேசி ஜெபித்து பிள்ளைகளை வளர்த்தபடியினாலே பிள்ளைகள் ஒவ்வொருவரும்
கர்த்தருக்கு உன்னத சாட்சிகளாய் இருந்தார்கள். டாக்டர் பில்லிகிராமுடைய மனைவி அதே போல தன் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, குடும்பத்தை கவனிப்பதற்கு தனது நேரத்தை முக்கியத்துவப்படுத்தி கொடுத்தபடினாலே இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊழியத்திலே கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். பிரியமான சகோதரனை சகோதரியே, ஊழியக்காரருடைய மனைவிமாருக்காக ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டியது மிக முக்கியமானது. ஏனென்றால் சில ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய மனைவிகளின் தவறான குணநலனினாலே நல்ல ஊழியக்காரர்கள் ஊழியங்களையும் வாய்ப்புகளையும் பெயரையும் இழந்திருக்கிறார்கள். எபேசியர் 6:4 சிட்சையை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தர்க்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டும் என்று கூறுகிறார். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவைகள் செய்யப்பட வேண்டும். பவுலப்போஸ்தலன் கீழ்ப்படிதலை குறித்தும் ஒப்பு கொடுத்தலை குறித்தும் முதலாவது கணவன் மனைவி உறவிலே 5 கூறிய பின்னர்தான் இப்பொழுது பெற்றோர் பிள்ளைகள் உறவை குறித்து அவர் பேசுகிறார். கணவன் மனைவி உறவை குறித்து சொல்லிவிட்டு இப்பொழுது பணி செய்யும் இடத்திலே உறவுகளை குறித்து கூறப்போகிறார். எபேசியர் 6:5-8 வரை வாசிக்கிறேன். வேலைக்காரரை, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாயிருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனமுள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோടെ ஊழியம் செய்யுங்கள். வேலைக்காரர்கள், அதாவது அடிமைகள், மாம்சத்தின்படி எஜமான்களாயிருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மாம்சத்தின்படி என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே எஜமான்களாக இருக்கிறவர்கள் பார்வைக்காக வேலைக்காரர்கள் பணி செய்யக்கூடாது. அதாவது ஒரு கண் கடிகாரத்திலும் ஒரு கண் வேலையை மேற்பார்வை செய்கிறவர்கள் மேலும் வைத்துக்கொண்டு பணி செய்யக்கூடாது. 2 கண்களும் பணியிலே கவனமாய் இருக்க வேண்டும். மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக பணி செய்யக்கூடாது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், சிலர் தங்கள் பணிகளை சரியாக செய்யாமல் தங்களுக்கு அடுத்து இருக்கும் மேல் அதிகாரிகளை மட்டும் பிரியப்படுத்தும் காரியங்களை செய்து உண்மையான எஜமானுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் பணியாளர்களாக, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளை செய்வது விசுவாசிகளுக்கு ஒரு சாட்சியாயிருக்கிறது. வேலைக்காரரும் பொறுப்புள்ளவர்களாய் இருக்கிறார்கள், எஜமான்களும் பொறுப்புள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இது எஜமான்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் உள்ள உறவை குறித்து பேசுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய நாட்களிலே மிக கூர்மையான ஒரு வேறுபாடு அங்கே இருந்தது. எஜமான்களாயும் வேலைக்காரர்கள் முழு அடிமைகளாகவும் இருந்திருக்கிறார்கள். எபேசியர் 5:21 இந்த பகுதி ஆரம்பமாகும் பொழுதே தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்றுதான் ஆரம்பித்தார். இது ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளைகளிலே சரி என்பது போல தெரிகிறது. ஆனால் திங்கட்கிழமை வேலைக்கு செல்லும் பொழுது சரியானதாய் தெரிகிறதா? விசுவாசியான பணியாளர்கள் விசுவாசிகளான எஜமானங்களுக்கு கீழே வேலை செய்யும் பொழுது இந்த வேலையாட்களுக்கு ஒரு தலைவன் இருந்து கொண்டு தங்கள் எஜமானிடத்திலே போய் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டியதில்லை. கர்த்தரை நேசிக்கும் சில முதலாளிமார் வேலை நேரத்திலேயே தொழில் செய்யும் இடங்களிலே ஜெப நேரங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த நேரங்களிலே பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அங்கே ஒரு தொழிலாளர் சங்கம் தேவையில்லை. விசுவாசிகளான முதலாளிகளை குறித்தும் விசுவாசியான முதலாளிகளை குறித்தும் விசுவாசிகளான தொழிலாளர்களை குறித்தும் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பவுலப்போஸ்தலனுடைய காலங்களிலே 120 கோடி அடிமைகள் ரோம சாம்ராஜ்யத்திலே இருந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவம் அந்நாட்களிலே அடிமைத்தனத்திற்கு எதிர்த்து நிற்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் தாழ்த்தப்பட்டிருந்த நிலைமையிலேயும் கர்த்தருக்குள்ளே அவர்களை விடுதலை பெற்றவர்களாக வழிநடத்தினார்கள். லட்சக்கணக்கான அடிமைகளும் கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ரோமர் 16 பெயர் பட்டியலிலே அடிமைகளின் சில பெயரை பார்க்கிறோம். வேலைக்காரர்கள் தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியும்படியாகவே பவுல் கூறுகிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷமானது அடிமைகளையும் எஜமான்களையும் கிறிஸ்துவுக்குள் ஒரு குடும்பமாக்கியது. கிறிஸ்துவை அறிந்திருக்கும் ஒருவன் தன்னுடைய பணியிலே சரியாக இல்லை என்றால்
அவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு சரியானதாக இருக்காது. அவன் ஒரு உண்மையான சாட்சியாக இருக்க முடியாது. இந்த பகுதிகளை தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். பிரியமான சகோதரனை சகோதரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் பெற்றார்களுக்கு, உங்கள் தாய்க்கு, உங்கள் தகப்பனுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அருமையான பெற்றோரே, பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய நேரத்திலே, கண்டிக்க வேண்டிய வயதிலேயே கண்டிக்க வேண்டிய விதமாய் கண்டித்து அவர்களை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்க்க ஒரு தீர்மானம் செய்யுங்கள். நம்மிலே சிலரை ஆண்டவர் எஜமான்களாய் வைத்திருக்கிறார், சிலரை பணியாளராக வைத்திருக்கிறார். பணியாளராக நாம் வைக்கப்பட்டிருப்போம் என்றால் நம்முடைய எஜமானங்களுக்கு கீழ்ப்படிந்து மனிதர்களுக்கென்று பணி செய்யாமல் கர்த்தருக்கென்று பணி செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்தவ உறவுகளை குறித்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து வருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பங்களிலேயும் பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி எங்கள் பிள்ளைகளை வளர்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எதிர்பார்க்கிற வண்ணமாக எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தையும் வழிநடத்துதலையும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் நீர் தந்தரல வேண்டும் என்று கேட்கிறோம். தங்கள் பிள்ளைகளை கரிசனையோடு வளர்க்கிற தாய்மார்க்காக, தகப்பன்மார்க்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்த கரிசனையற்ற பெற்றோருக்காகவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். மற்ற காரியங்களிலே தங்கள் நேரத்தை வீணாக்காமல் தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க உதவி செய்யும். எங்களில் யார் யாரை எந்தெந்த எஜமான்களுக்கு கீழே வைத்திருக்கிறீரோ, நாங்கள் பணி செய்யும் பொழுது எங்கள் பணிகளிலே நாங்கள் மனிதர்களுக்காக என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் சிறந்த முறையிலே செய்து முடிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். எங்களுடைய உறவுகள் எப்பொழுதும் உமக்குள்ளே சிறப்பான உறவுகளாயிருக்க கர்த்தர் தாமே காத்துக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.